குட் மார்னிங் வியூவர்ஸ். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வெஸ்டிஜ் டியூ கார்டன் ஃபோமிங் இன்டிமேட் வாஷ் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து பெண்களுக்கான ஒரு ப்ராடக்ட். இந்த ப்ராடக்டில் இன்டிமேட் வாஷ்ன்ற மீனிங் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண்களுடைய ப்ரைவேட் பார்ட்டை க்ளீன் பண்ணுற ஒரு ப்ராடக்ட். உடனே நீங்க நினைக்கலாம், இதுக்கெல்லாமாங்க ப்ராடக்ட் அப்படின்னு. பட் இது எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டா அவங்க எடுத்திருந்தா இந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருப்பாங்கன்றத நம்ம யோசிக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த டைம்ல போடுற ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃப்ரீயா போட்டாங்க. ஸோ அந்த இடத்துக்கு வந்து காத்து போச்சு. ஸோ இன்ஃபெக்ஷன் வரதுக்கு அவ்வளவா சான்சஸே கிடையாது. ஸோ இப்ப இருக்கிற காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, நம்ம போடுற ட்ரெஸ் அதாவது ஜீன்ஸ், லெகின்ஸ் நம்ம டைட்டா போடுற ட்ரெஸ் எதுவுமே அந்த பார்ட்டுக்கு காத்து குடுக்கறது கிடையாது. ஸோ மென்சஸ் டைம்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு நடக்கிற விஷயமா இருக்கட்டும், நம்ம யூஸ் பண்ற விஷயமா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து இன்ஃபெக்ஷன் தரக்கூடிய டைம் தான். அப்புறம் இந்த பெண்கள் வந்து காலையில வேலைக்கு போனாங்க அப்படின்னா, வரத்துக்கு ஈவினிங் நைட் ஆயிடுது. வந்த உடனே ஃபேஸ் வாஷ் பண்றாங்க, கை, கால் வாஷ் பண்றாங்க. ஆனா, அந்த பார்ட்ட வாஷ் பண்றாங்களான்னு கேட்டா, கண்டிப்பா கிடையாது. அது மட்டும் இல்லாம ஃபேஸுக்கு ஒரு பிம்பிள்ஸ் வந்தா ஏகப்பட்ட விஷயங்கள் போடுறோம். ஐயோ! ஸ்கின் அலர்ஜி ஆயிடுச்சோன்னுலாம் பயப்படுறோம். பட் அந்த பார்ட்டுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடுமா? ஆகுதான்னு யோசிக்கிறோமான்னு கேட்டா, கண்டிப்பா கிடையாது. ஒரு ஃபேஸுக்கு குடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து அத விட அதிகமாவே அந்த பார்ட்டுக்கு நம்ம குடுக்கணும். ஏன்னா, அதுவும் ஹெல்தியா இருக்கணும். அந்த பார்ட்டும் ஹெல்தியா இருந்தா தான் நம்மளும் ஹெல்தியா இருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஜியூ கார்டன் ஃபோமிங் இன்டிமேட் வாஷ். ஆ, சில பேர் கேட்பீங்க, சோப்பு, பாடி வாஷ் நார்மலா யூஸ் பண்ற இது போதாதுங்க. அது கிளீன் பண்றதுக்கு அப்படின்னு. பட் கண்டிப்பா போதாது. ஏன்னா, அந்த பார்ட்ல இருக்க ஸ்கின் பார்த்தீங்கன்னா, ரொம்ப டெலிகேட்டான ஸ்கின். அதுல வந்து நம்ம சோப்பு, பாடி வாஷ் எல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஸ்பெஷலா அதுக்காக உருவாக்குனதும் கிடையாது. அது சப்போஸ் நீங்க யூஸ் பண்ணா கூட அது கொஞ்ச நேரத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இச்னஸ் குடுக்கும், ட்ரைனஸ் குடுக்கும், இல்ல இரிட்டேஷன் குடுக்கும். ஆ அதில இருக்கிற பிஹெச் லெவல் அதாவது சோப்புல இருக்கிற பிஹெச் லெவல் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகம். அதாவது கெமிக்கல் ரொம்ப அதிகம். அது வந்து அந்த டெலிகேட் ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த இன்டிமேட் வாஷ்ன்ற ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்காக மட்டுமே கொண்டு வந்த ஒரு ப்ராடக்ட். சேஃபா இருக்கும். இதோட பிஹெச் லெவல் ரொம்ப கம்மி. அந்த ஸ்கின்னுக்கு ஏத்த மாரி இத வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ஐடியலான ப்ராடக்ட். இத வந்து நம்ம வந்து அ டெய்லியும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப சேஃபா இருக்கும். மென்சஸ் டைம்ல கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். இதுல இருக்கிற கன்டென்ட் கன்டெய்ன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லிக்விட் கிடையாது. அதே மாரி கிரீமியா இருக்காது. இதோட ஸ்டேட் பார்த்தீங்கன்னா, ஃபோம் ஸ்டேட்ல இருக்கும். ஃபோம்னா என்ன அப்டின்னா, சோப்ப வந்து தண்ணிக்குள்ள போட்டா கலந்து விட்டு சோப்பு நுரை வரும் இல்லையா? அந்த நுரை ஃபார்ம்ல தான் இந்த ஃபோம் இருக்கும். ஸோ, அத வந்து நீங்க கொஞ்சோண்டு ஸ்க்வீஸ் பண்ணி, அந்த இடத்துக்கு இன்டிமேட் இடத்துக்கு அப்ளை பண்ணிட்டு, நெறைய வாட்டர் விட்டு வாஷ் பண்ணிட்டீங்க அப்டின்னா, கண்டிப்பா உங்களுக்கு அது டெய்லியும் இன்ஃபெக்ஷன் தராம ரொம்பவும் சேஃபா இருக்கும். ஸோ, ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. குட் மார்னிங் சிஸ்டர். இன்னைக்கு வந்து நான் வந்து சொல்ற போற இது வந்து பாத்தீங்கன்னா டியூ கார்டன் நம்ம ஃபோம் இருக்கு இல்லையா, அதை பத்தி தான் ஷேர் பண்ண போறேன். அது வந்து எனக்கு பக்கத்து வீட்டுல வந்து நான் வாங்கி கொடுத்துருந்தேன். அது வந்து ரொம்ப இச்சிங் ப்ராப்ளம் வந்து நிறைய இருக்கு. ஒயிட் டிசார்ஜ் ஆகுறதுனாலதான் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு நிறைய டெஸ்ட் எல்லாம் எடுத்து ரொம்ப அமௌண்ட் எல்லாம் அவங்க போட்டு டெஸ்ட் எல்லாம் பார்த்தாங்க. பிளட் டெஸ்ட் வரைக்குமே பார்த்திருக்காங்க. அப்போ வந்து இவ்வளோ ரொம்ப இச்சசிங்கா இருக்கு, ரொம்ப வலி அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது வந்து என்னோட பர்சனல் யூஸுக்காக நான் வாங்கியிருந்தேன். நான் உங்களுக்கு சும்மா ஷேர் பண்ணியிருந்தேன். இதை வேணா ஒரு ஒரு 2 வீக்ஸ் யூஸ் பண்ணி பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி. அவங்க 1 வீக் யூஸ் பண்ணிட்டு எனக்கு ரிசல்ட் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு அந்த ப்ராடக்ட். நான் இவ்வளோ அமௌண்ட் போட்டுமே என்னால ஒன்றும் பண்ண முடியல. இது 1 வீக்கா நான் ரெகுலராகவே யூஸ் பண்றேன். நான் ஃபர்ஸ்ட் வேற மாதிரிலாம் அந்த சுடு தண்ணியில உப்பு போட்டு அந்த மாதிரிலாம் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். அப்பெல்லாம் எனக்கு எந்த பெனிஃபிட்ஸுமே கிடைக்கல. நம்ம இந்த ஃபோம் யூஸ் பண்ணும்போது நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்குமே இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ராடக்ட் வைஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோப்பு நுரை இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரிதான் இருக்கும். லைட்டா ஒரு ப்ரஷ் பண்ணோம் அப்படின்னா அந்த நுரை மாதிரி நமக்கு வரும். அதை எடுத்து நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னா நல்லாவே கியூர் ஆகுது. இந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடக்ட் ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு ப்ராடக்ட் டியோ கார்டன்ல இந்த இன்டிமேட் ஃபோம் அப்படின்ற இந்த வாஷ் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். கிட்டத்தட்ட நான் வெஸ்டேஜுக்குள்ள வந்ததுலேருந்து இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு இச்சிங் ஆகட்டும், ஏன்னா வேர்வை
டைம்ல வேர்வை வருது அப்படின்ற டைம்ல கூட நம்மளுக்கு அந்த ஒரு அன்னெசரி ஒரு ஃபீலிங் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் கூட இது சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் யூஸ் பண்றது இது வந்து ஜென்ஸும் யூஸ் பண்ணலாம், லேடிஸும் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பா லேடிஸா இருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டை வந்துட்டு கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க. செம்ம ரிசல்ட் இருக்கு. ஓகேவா? நம்மளோட இச்சிங் ஆகட்டும், எரிச்சல் மாதிரி இருக்கிறதாகட்டும், அந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாமே நம்மளுக்கு கியூர் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? தேங்க்யூ சிஸ்டர்.